யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யகம். யார் யார் எந்த உருவத்தோடு என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நான் அப்படியே காட்சி கொடுக்கிறேன். அது என்ன விக்கிரகம், எதால பண்ணது? இப்படி ஒரு உருண்டை எடுத்து பிடிச்சு வச்சு பகவான்னாலும் பகவான் தான், அதை மாற்றுவதற்கு யாராலும் முடியாது. தாம் ததைவ பஜாம்யகம். அர்ச்சாவதாரத்தினுடைய மேன்மையினுடைய எல்லை. பகவானுக்கு எவ்வளவு சுவாதந்திரம் உண்டுனால் தன்னுடைய சுவாதந்திரத்தையே மறைத்து கொள்ளும் அளவுக்கு சுவாதந்திரம் உண்டு. அவர் எவ்வளவு பெரியவர், தன்னுடைய பெருமையை மறைத்து கொண்டு கூட வருவார். ஒருத்தருக்கு சுமார் பெருமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெருமையை காட்டினால்தான் அவருக்கு காரியம் நடக்கும். ரொம்ப பெரியவர், அவர் தன்னுடைய பெருமையை காட்டித்தான் இந்த இடத்துல காரியம் நடத்தணும்னு இல்லைன்னால் ரொம்ப தாழ்ந்தவராக எளியவராக வந்து பழகுவாரே. அதை போல் பகவானுடைய மேன்மை எளிமை ரெண்டினுடைய எல்லையும் அர்ச்சாவதாரம் தான் தெரிவிக்கிறார்கள். இதற்கு மேல ஒருத்தர் எளிமையோடும் இருக்க முடியாது. இதற்கு மேல இப்படி இருக்கும் போதே பரத்வத்தையும் விட்டு கொடுக்காமல் இருக்கிறார். அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன். பகவான் என்ன அவதாரம் எடுத்தாலும் அர்ச்சாவதாரமாக இருந்தாலும் தன்னுடைய மேன்மைகள் எதையுமே விட்டு கொடுப்பதில்லை. இன்னும் சொல்ல போனால் இங்கு அதிகமான மேன்மை அதிகமான எளிமையை காட்டுகிறார். அதனால் தான் ஆழ்வார்கள் அனைவரும் அநேகமாக அர்ச்சாவதாரத்தில் தான் சரணாகதி செய்தார்கள். விபவாவதாரத்திலோ பரவாசுதேவனிடத்திலோ தாங்கள் சரணாகதி செய்தது கம்மி. சரணாகதி செய்வதற்கு தகுந்த ஆள் யாருன்னால் பரத்வம் சௌலபியம் ரெண்டும் யாருக்கு பூர்ணமாக இருக்கோ அவர்கிட்ட தான் பண்ணலாம். சௌலபியம் எளிமை இருந்தால்தான் நான் அவரை சென்று கிட்டி திருவடியை பற்றவே முடியும். பற்றின பிறகு என்னுடைய காரியத்தை செய்து கொடுக்க வேண்டும், முக்தி கொடுக்கணும்னால் அவருக்கு மேன்மை இருக்கணும். அப்ப இரண்டும் யாரிடத்தில் பூர்ணமாக உள்ளதோ அவர்தான் சரண்யனாக பற்ற தகுந்தவராக ஆவார். அது அர்ச்சாவதாரம்தான் என்று ஆழ்வார்களுடைய முடிவு. அதனால்தான் அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று திருவேங்கடமுடையானிடத்தில் தான் ஆழ்வார் கடைசியாக சரணாகதி பண்ணார். அப்ப விபவாவதாரங்கள் வரும் போகும். அதை இன்று நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் அவன் இருந்த இடங்கள், அந்த இடத்துல மிச்சம் அவர் சந்நிதி இருக்கே, அதை கொண்டுதான் நாம் ஜீவிக்க வேண்டும். இதைத்தான் கூரத்தாழ்வான் தெரிவிக்கிறார். கோவர்தனோ கிரிவரஹா யமுனா நதீசா பிருந்தாவனஞ்ச மதுராஜ புரி புராணி அத்யாபிஹந்த சுலபா கிருதினாம் ஜனானாம் ஏதே பவத் சரணச்சார ஜுஷப் பிரதேசாக. கோவர்தனம் என்கிற உயர்ந்த மலை, யமுனை என்கிற நதி, பிருந்தாவனம் என்கிற ஒரு காடு மேய்ச்சல் நிலம், பிருந்தாவனஞ்ச மதுராஜ புரி புராணி மிக பழமையான ஊர். ராமனுடைய காலத்திலே திரேதாயுகத்திலே ஏற்படுத்தப்பட்ட ஊர் மதுரை என்பது. அப்ப இந்த இடங்கள் எல்லாம் இருக்கே, இவை அனைத்தும் அத்யாபி ஹந்த சுலபாக, இவை அனைத்தும் இன்றும் நமக்கு எளிமையானவையாக உள்ளன. பகவானுடைய எளிமை இருக்கிற வரைக்கும் இருந்தவர்களுக்கு கண்ணால் பார்க்கும்படி சேவை சாதித்தார். இப்போதிருப்பவர்களுக்கு சாதிக்கும் அளவுக்கு அவருக்கு எளிமை இல்லை. ஆனால் அவள் இருந்த இடங்கள் இருக்கே, அந்த இடங்கள் இன்றும் நமக்கு காட்சி கொடுக்கின்றன. அத்தியாபிகந்த சுலபாகா கிருத்தினாம் ஜனானாம். ஆனால் நன்னா புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த இடத்தில் ஒருவன் சென்று பகவானை சேவிப்பது கிடைக்கணும்னால் அதற்கு ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணுமோ இல்லை. எல்லாருக்கும் எல்லா பெருமாள் சேவையும் கிடைச்சிடுறதா? நல்ல பெரிய பணக்காரராக இருப்பார், பத்ரிகாசிரமம் இல்லை சால கிராமம் முக்திநாத் போயிருக்கீழானால் இன்னும் போல சுவாமி அமையலை போகணும்னு சொல்லுவார். சாதாரண ஏழையாக ஒருத்தர் இருக்கலாம், 3 தடவை பத்ரி போயிட்டு வந்திருக்கேன், 4 தடவை முக்திநாத் போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவார். அப்போ யாருக்கு அவர் சேவை சாதிக்கிறாருன்னு யார் சொல்கிறது? யார் வேண்டுமானாலும் சேவிக்கலாம், யார் வேண்டுமானாலும் சேவிக்க முடியாமலும் இருக்கலாம். அப்ப அதற்கு ஒரு பாக்கியம் வேண்டும். அத்தியாபிகந்த சுலபாகா கிருத்தினாம் ஜனானாம். அதில் ஆசையோடு சென்றோம் என்றால் கண்டிப்பாக சேவை சாதிப்பார். ஏதே பவத் சரணச்சார ஜுஷப் பிரதேசாக. பகவானுடைய திருவடிகள் பட்டு பட்டு அவன் நடந்த இடம். இன்னைக்கும் போங்கோ, இந்த இடத்துல தான் நந்த கிராமம்னு இருக்கு. நந்தகோபாலனுடைய மாளிகை எங்க மேல மலைக்கு மேல இருக்கும். அங்க போனேனால் இந்த இடத்துல தான் கண்ணன் தவழ்ந்தார் அப்படின்னு காட்டுவா. காட்டினதோடு இல்லை, நம்ம அந்த இடத்துல தவழ்ந்து தான் போகணும். சன்னதி அங்கே இருக்கும், நம்ம இந்த பக்கம் வாசலில் நுழைவோம். இங்கிருந்து 15 அடிக்கு எல்லாருமே தவழ்ந்து தான் போகணும். கண்ணன் தவழ்ந்து தான் சென்றார். இப்போ நீங்களும் தவழ்ந்து போங்கோ, அங்கே போய் தொட்டில் ஆட்டுங்கோ. ரமன் ரேட்டின்னு இருக்கு. கண்ணன் இந்த மண்ணில் தான் புரண்டு விளையாடினார், நீங்களும் விழுந்து புரளுங்கோ. இப்பவும் போகலாம். அவர் திருவடிப்பட்ட மண், அவர் திருவடிப்பட்ட மரம், அவர் கைப்பட்ட மாடுகள் அனைத்தும் இன்றும் அதனுடைய சந்ததியில ஏதோ ஒன்று தானே இருக்க போகிறது. அப்போ அவை அனைத்தையும் இன்றும் நாம் சேவிப்பதற்கு வசதியாக அவைதான் உள்ளன. பகவான் கண்ணன் நம்ம எங்கே போய் சேவிக்கிறது? புத்தகத்தில் பார்க்கலாம்.
அவர் இருந்த இடங்களை சேவித்து அவர்களை நிறைவு கூர்ந்து கொண்டிருந்தால் ஒரு நாள் பாபங்கள் தீர்ந்து அவரை நேரே காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அதனால் இந்த இடங்கள் எல்லாம் மிக முக்கியமானவை. கோவர்தனோ கிரிவரஹா, யமுனா நதீசா, பிருந்தாவனஞ்ச மதுராச்ச புரி புராணி. இன்றிருப்பவர்கள் எளிமையாக கிட்டி சேவிக்கக்கூடிய இடங்களாக உள்ளன. அந்த இடங்களுக்கு எவ்வளவோ பெருமை. எப்பவும் பகவானுக்கு இருக்கிற பெருமையை விட அவர் இருக்கிற இடத்துக்கும் ஒரு மிகுந்த ஏற்றம் சொல்லுவதுண்டு. பல இடங்களில் பார்த்தால் அந்த ஊர் பெருமாளுக்கு ஆழ்வார் பாசுரமே பாடியிருக்க மாட்டார். அந்த ஊருக்கு பல ஏற்றங்களை சொல்லியிருப்பார். வண்டினம் உரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை, அணி திருவரங்கமென்னா மிண்டர் பாய்ந்துண்ணும் சோத்தை விலக்கி நாய்க்கிடுமி நீரே என்று தொண்டடிப்புடி ஆழ்வார் பாசுரம். ஸ்ரீரங்கம் எப்படிப்பட்டது? வண்டுகளெல்லாம் ரீங்கரிக்கக்கூடிய சோலைகளை உடையது, மயில்களெல்லாம் அகவக்கூடிய சோலைகளை உடையது, கொண்டல் மீது அணவும் சோலை, மேகங்களெல்லாம் மேலே வந்து தங்கிட்டு போகிறதாம், குயிலினம் கூவும் சோலை, குயில்களெல்லாம் கூவுகின்றன. இத்தனை சொல்லிட்டு இதோடு ஒன்றாக அண்டர்கோன் அமரும் சோலை. ஸ்ரீரங்கத்துக்கு இருக்கிற பெருமைகளுக்குள்ளே வண்டுகள், குயில்கள், மயில்கள், மேகங்கள்லாம் இருக்கு, கூட பகவானும் இருக்க. அண்டர்கோன் அமரும் சோலை, அணி திருவரங்கம் என்னா மிண்டர். பகவானுடைய திருநாமத்தை ஒருவன் சொல்லாவிட்டால் அவனுக்கு உணவு கொடுப்பதே வீண்னு சொல்லலை. திருவரங்கம் என்கிற பெயரை ஒருவன் சொல்லாவிட்டால் அவனுக்கு போடுற சோத்தை எடுத்து நாய்க்காவது போடு, நன்றியோடு இருக்கும். அவனுக்கு பகவானிடத்தில் நன்றி இல்லை. இதுக்கு நாய்க்கு போட்டியானா அதுவான் உன்னிடத்தில் நன்றியோடு இருக்கும். மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கிடுமி நீரே. இப்போ பல இடங்களிலும் விபீஷணன் ராமனை தேடி வந்தானோ இல்லையோ, லங்கையிலிருந்து புறப்பட்டான். புறப்பட்டு இங்கு வரும்போது ஆஜகாம முகூர்த்தேன எத்திர ராம சலக்ஷ்மணஹான்னு வால்மீகி சொன்னார். லக்ஷ்மணனோடு கூடிய ராமன் இருந்த இடத்துக்கு விபீஷணன் வந்தான்னு சொன்னார். ராமனை பார்த்து வந்தான், ராமனை குறித்து வந்தான், நோக்கி வந்தான்னு சொல்லாமல் அவன் இருந்த இடத்துக்கு வந்தான்னு தெரிவிக்கிறார். ஏன்னா அந்த திவ்ய தேசம் உகந்து அருளின நிலம்னு தெரிவிக்கிறார்கள். ஒருவன் பக்தன் இருந்தால் தன்னிடத்தில் ஆத்ம குணத்தை வளர்த்துக்கணும், பகவானை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் அவர் உகந்து நமக்கு காட்சி கொடுப்பதற்காக எத்தனையோ திவ்யதேசங்கள் வந்திருக்காரோ இல்லையோ, அதில் மிகுந்த ஈடுபாடோடு இருக்க வேண்டும். உகந்தருளின நிலங்களிலே பிரவணராய் குணானுபவ கைங்கரியங்களே பொழுதுபோக்காக கொள்ளுகையும். இப்போ இங்கே ஒரு பெருமாள் இருக்கார், நீங்களாம் சுற்றி இருக்கீழ்னால் அவரை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கணும். அந்த கோயில் என்ன நடந்தது, என்ன பிரசாதம் ஆறுது, பெருமாளுக்கு என்னென்ன உற்சவங்கள், அதில் நாம் என்ன பங்கெடுக்கலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் சரிங்கிறார் அவர். ஒரு கூட்டமாக இருந்து ஒரு கோயில் அவர்கள் பொறுப்பு எடுத்துக்கணுமோ இல்லையோ, எடுத்துக்கொண்டு அதில் நல்லது கெட்டது அனைத்தும் தன்னுடையதாக இருக்க வேண்டும். ஒரு நாள் பகவான் சாப்பிடாவிட்டால் அவனுக்கு உணவில் ஏதோ குறை என்றால் அப்போ நமக்கு சாப்பாடு கிடைக்காத மாதிரி வருந்த வேண்டும். அவருக்கு என்ன சாமி நான் கொடுக்காட்டா, அவர் உலகம் அனைத்தையும் உண்டவர், அவருக்கு என்ன சாப்பாட்டு குறைச்சல்னு சொல்லிட்டு இருந்தால் பக்தனே கிடையாது. அவருக்கு இன்று தலிகைக்கு யாரோ வரவில்லை, அவர்களுக்கும் கைங்கரியப்பரர்களுக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் வருமோ இல்லையோ, யாரோ ஒருத்தர் வரவில்லை, பெருமாளுக்கு அன்று போஜனம் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு வருந்தக்கூடிய பரியக்கூடியவர்களாக 4 பேர் ஒவ்வொரு கோயிலுக்கும் வேணும். அது இருந்தால்தான் பகவான் ஆனந்தப்படுகிறார். அப்படி இருந்தால்தான் பக்தனுக்கும் ஏற்றம். அமுதுபடி சாத்துப்படி இதுதான் முக்கியமாக சொல்லுவார். சுவாமி ராமானுஜர் தான் புறப்பட்டு பரமோதத்துக்கு போகும்போது ஒரு 6 கட்டளைகளை இட்டார். ஸ்ரீபாஷ்யத்தை படித்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும், பகவத் விஷயம் திருவாய்மொழியை படித்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இப்படி சொல்லிகிட்டே வந்தார். திவ்யதேசங்களில், ஏகாந்த திவ்யதேசங்களில் அமுதுபடி சாத்துப்படி, அதாவது சந்தனம் சரியாக அரைச்சு பகவான் திருமேனிக்கு சாத்தப்படணும். அமுதுபடினா பிரசாதம் அவருக்கு குறையில்லாமல் அவர் அமுது செய்ய வேண்டும். இது ரெண்டுத்தையும் பார்க்க வேண்டியது ஒவ்வொரு பக்தனுக்கும் கடமைன்னு சொல்லிவிட்டு போனார். அப்படி இந்த திவ்யதேசங்கள் அனைத்திலும் அவ்வளவு ஆதரத்தோடு இருக்க வேண்டும். அப்படி பல திவ்யதேசங்கள் தெற்கு வடக்கு மேற்கு எங்கும் உள்ளன. வடக்கில் இருக்கிற திவ்யதேசங்கள் கொஞ்சம் பக்தியிலே தலை சிறந்தவையாக உள்ளன. இந்த பக்கம் நமக்கு இருக்கிறவாளுக்கு ஞானம் கொஞ்சம் அதிகம், பக்தி அதனாலேயே கொஞ்சம் பட்டு போய்டுறது. அங்கு இருப்பவர்களுக்கு மூடத்தனமான பக்தி உண்டு, கண்மூடித்தனமான பக்தி உண்டு. அந்த இடத்தில்தான் பக்தியே வளர்கிறது. பாகவத புராணம் இருக்கே, அதற்கு ஒரு மகாத்மியம் உண்டு. பாத்ம புராணத்தில் 5 அத்தியாயங்களில் சொல்லப்பட்டது. அங்கே என்ன கதைன்னால், நாரதர் கங்கை கரையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு பெண், அவளுக்கு அருகிலே 2 வயதான முதியவர்கள், அவர்கள் 2 பேரும் அசையவே இல்லை, வெறும படுத்துட்டு இருக்கா. இந்த பெண் மட்டும் உள்ளாள். அவள் அழுது கொண்டிருக்கிறாள். என்னன்னு கேட்பதற்காக இந்த நாரதர் சென்றவுடனே அவள் சொன்னாள், நான் தான் பக்தி, நான் தமிழகத்திலே பிறந்தேன்,
கர்நாடகத்திலே வளர்ந்தேன். அங்கிருந்து எனக்கு வயதாகிவிட்டது, யாரும் பக்தியை பின்பற்றவில்லை. சரி என்று வடக்கே நோக்கி வந்தேன். இந்த மதுரைக்கு வந்த பிறகு, இந்த கங்கை கரைக்கு வந்த பிறகு மறுபடியும் எனக்கு இளமை திரும்பிவிட்டது. ஆனால் இவா 2 பேர் இருக்காரு, ஞானம்னு ஒருத்தர், வைராக்கியம்னு ஒருத்தர். இவா 2 பேருக்கும் இன்னும் வயதானி கிழட்டுத்தன்மை வந்தது, மாறவே இல்லை, இன்றும் யாரும் கடைப்பிடிக்கவில்லை என்று பக்தி சொன்னாலாம். அப்போதுதான் இந்த பக்தியை நான் ஒவ்வொரு வீட்டிலும் பரப்புகிறேன், பாகவதத்தை எல்லா இடத்திலும் பாட வைத்து பகவத் பக்தியை மீண்டும் நான் பரப்புகிறேன்னு நாரதர் தெரிவித்தார். அந்த கதையிலே பக்தி என்பது தெற்கதான் பிறந்ததுன்னு நன்னா சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டிலே தான் பக்தி தோன்றியது. ஆனால் இங்கிருந்து நாம் ஏற்றுமதி பண்ணிட்டோம். கர்நாடகத்துக்கு போச்சு, கூர்ஜரத்துக்கு போச்சு, அங்கிருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போய் கங்கை கரையில் மறுபடியும் இளமையை அடைந்தாள்னு சொல்லுகிறார். அந்த இடம் இன்னும் பக்தி தவழக்கூடிய அழகான இடம். அதில் தான் மதுரை, கோகுலம், பிருந்தாவனம் இவை அனைத்தும் உள்ளன. அந்த கண்ணனுடைய சேஷ்டிதங்கள், அவன் இருந்து சென்ற இடங்கள், அவற்றைத்தான் நாமும் பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் தேவகிக்கு எப்படி கண்ணன் அவதரித்தான் என்று பார்த்தோம். மதுரையிலே கண்ணன் என்னென்ன செய்தான், மதுரைக்கு என்ன ஏற்றம், கண்ணனுக்கும் மதுரைக்கும் என்ன தொடர்பு என்பதையெல்லாம் பார்த்தோம். இன்றைய தினம் யமுனை துறைவன், யமுனை என்கிற நதிக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம், யமுனுடைய ஏற்றம் என்னன்னு பார்க்கணுமே. யமுனை என்பவள் சொல்லுக்கு என்ன பொருள்? யமயதி இதி யமுனா என்று ஒரு பொருள் சொல்லப்படுகிறது. யமயதி உபரமதே நிவர்த்ததே பாபேபியா இதி யமுனா. அந்த யமுனை இடத்தில் எந்த பாபங்களும் கிடையாதான், பாபங்களிலிருந்து விலகினவள், அதனால் யமுனை என்று பெயர். மற்றொன்று யச்சதி, நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவள். ஒரு முறை அந்த யமுனையில் ஸ்நானம் செய்து எழுந்தோம் என்றால் நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவள். சர்வாணி ஹிருதயஸ்தானி மங்களானி சுபானிச்ச ததாதி ஈப்சிதான் லோகே தேனசா சர்வ மங்களா என்று புராணத்திலே யமுனையுடைய மேன்மை சொல்லப்படுகிறது. நீ எதையெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டு அந்த நதியில் ஒரு முறை முங்கி எழுந்து, ஆனால் ஒரு ஞானத்தோடு முங்கணும். இங்குதான் கண்ணன் விளையாடினார், இந்த தீர்த்தத்தில் தான் அவர் வாய் கொப்பளித்தார், அந்த தீர்த்தத்தில் தான் நான் குளிக்கிறேங்கிற எண்ணம் இருக்கணும். இப்போ கங்கை இருக்கு, கங்கையில் குளிக்கிறவா எல்லாருக்கும் பாபம் போகாது. கங்கை திரிவிக்ரமனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், அதில் நான் குளித்தால் பாபங்கள் விலகும் என்கிற பக்தி இருந்த அதோட குளிச்சாத்தானே போகும். இல்லாட்டா தினமும் கங்கைக்குள்ளே எத்தனையோ மீன் இருக்கு, மீனுக்கெல்லாம் பாபங்கள் போய் முக்தியை அடையிறது, அதுக்கு ஞானம் இல்லையே. நமக்கு ஞானம் இருந்து சென்றால் அது பயன்பட போகிறது. முன்னாடி மனு பகவான் இருந்தாரே, அப்போது ஒரு கதை. 4 பேர் வந்தார்கள், நாங்கள் கங்கைக்கு குருக்ஷேத்திரத்துக்கு தீர்த்த யாத்திரை செல்வதாக உள்ளோம் என்று சொன்னார்கள். மனு கேட்டார், பகவான் தான் பரதேவதை, அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தான் இந்த கங்கைன்னு ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டார். நாங்கள் ஒத்துக்கலை, அதெல்லாம் கிடையாது, கங்கை ஏதோ புனித நதின்னு சொல்கிறா, பகவானாவது ஸ்ரீபாத தீர்த்தமாவதுன்னா. இவர் சொல்லிட்டார், அந்த நம்பிக்கையே இல்லாமல் நீங்கள் போயே பிரயோஜனம் இல்லை, போக வேண்டாம், இங்கேயே இருந்துருங்கன்னு சொல்லிட்டார். இந்த நம்பிக்கையோடு குருக்ஷேத்திரத்துக்கோ யமுனைக்கோ கங்கைக்கோ போனாதானே பிரயோஜனம் உண்டு, நம்பிக்கை இல்லாமல் கோய் பொழித்து பிரயோஜனம் இல்லை, போகாதீங்கன்னு சொல்லிட்டார். இன்னொரு 4 பேர் அடுத்த நாள் வந்தா, நாங்கள் குருக்ஷேத்திரத்துக்கும் கங்கைக்கும் செல்லலாம்னு இருக்கிறோம்னு சொன்னா. இதே கேள்வியை கேட்டார், பகவான் பரதேவதை, அவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் கங்கை என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா அப்படின்னா கண்டிப்பாக ஒத்துக்கிறோம், அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தம்னு தெரிஞ்சுதான் குளிக்க போகிறோம்னு சொன்னால் நீங்களும் போகாதீங்கன்னு சொல்லிட்டார் மனு பகவான். ஏன் சுவாமி நாங்கள் போனால் என்ன தப்புன்னால், இந்த ஞானம் வரத்துக்கு தான் கங்கையில் குளிக்கிறதே, பாபங்களெல்லாம் நீங்கினால்தான் பகவான் பரதேவதைங்கிற ஞானமே வரும், அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை உட்கொள்ளணுங்கிற ஞானமே வரும். அது எப்போ வந்துடுத்தோ அதுக்கப்புறம் எதற்கு கங்கை? மா கங்காம் மா குரும் கமஹா என்று மனு தெரிவித்தார். அப்போ ஞானம் இல்லாமல் அவனையே ஒத்துக்கொள்ளாமல் குளித்தாலும் பிரயோஜனம் இல்லை, அவன்தான் அனைத்தும் ஆவான் என்று அறிந்து கொண்டாலும் அதற்கு மேலே கங்கையில் குளித்தது தாராளமாக ஆசையோடு குளிக்கலாம். இதனால் கிடைக்கப் போவது என்று ஒன்று இல்லை, அதனால் என்ன அடைய முடியுமோ அதை அடைந்து விட்டார்கள் என்று மனு பகவான் தெரிவித்தார். அதை போலே யமுனையில் நீராட வேண்டும், கங்கையாவது அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தம், யமுனை அவர் வாய் கொப்பளித்த மிச்சல். அப்போ இன்னும் இனிமையாக இருக்குமோ இல்லையோ, பகவானுடைய வாயிலிருந்து வந்த எச்சல்னால் இன்னும் இனிமையாக இருக்க வேண்டும். அதனால் கங்கையை விட யமுனைக்கு ஏற்றம் உண்டு என்றே சொல்வார்கள். கங்கா சதகுணா புண்ணியா மதுரேதி மம மண்டலே யமுனா விஸ்ருதா தேவி நாத்திர காரியா விசாரணா என்று வராகப் பெருமாள் தெரிவிக்கிறார். கங்கையை விட 100 மடங்கு புண்ணியமானது யமுனை என்கிற நதி, அதற்காட்டிலும் உயர்ந்த நதி கிடையாது. இதுதான் என்னுடைய எண்ணம். உலகத்தில் யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம்,
இதை பற்றி ஆராயாதே, என்னை பொறுத்தவரை யமுனைதான் உயர்ந்த நதி என்று வராகப் பெருமாள் தெரிவிக்கிறார். அப்ப கண்ணன் பிறந்து அவர் முதலில் தாண்டி சென்றதே இந்த யமுனையைத்தான். அது மேல பார்ப்போம். யச்சதி இதி யமுனா, நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் கொடுக்கிறபடியால் யமுனா என்று பெயர் உண்டு. தான் பாபங்களை விட்டு விலகி இருக்கிறபடியால், புனிதமாக இருக்கிறபடியால் யமுனா என்று பெயர் உண்டு. மற்றொன்று, யமனுக்கு இவள் தங்கையாக இருந்தாள். சூரிய பகவானுக்கு யமன் ஒரு பிள்ளை, இந்த யமி யமுனா என்பவள் ஒரு பெண். அதை தெரிவிக்கிறார். யமஸ்ய பகினி ஜாதா யமுனா தேன சாமதா அபவத் சா சரிச்ரேஷ்டா யமுனா லோகபாவனி. யமனுக்கு ஒரு தங்கை பிறந்தாள், சூரிய பகவானுடைய பெண். அதனால சூரியகுமாரின்னு பெயர் உண்டு, சூரிய தனையான்னு பெயர் உண்டு, தபன தனையான்னு பெயர் உண்டு. இதெல்லாம் சூரியனுடைய பெண்ணானபடியாலே ஏற்பட்ட பெயர்கள். அதை தவிர யமஸ்வசா என்று ஒரு பெயர், யமனுடைய தங்கையானபடியால். ஷியாமா என்று ஒரு பெயர், கருப்பாக ஓடுகிறபடியால். எந்த யமனுடைய தண்ணீரானது எப்பவும் கருப்பாகவே இருக்கும், அப்ப ஷியாமான்னு பெயர். அதை தவிர காளிந்தின்னு ஒரு பெயர் உண்டு. கலிந்தம்னு ஒரு மலை, அந்த மலையிலிருந்து தான் தோன்றுகிறது. தகப்பனாரானவர் சூரிய பகவான், அதனால சூரியத்தனையான்னு பெயர். அவளே ஒரு நதியினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டாளோ இல்லையோ, அப்போது கலிந்தம் என்கிற மலையிலிருந்து தான் ஓடி வருகிறாள். அதனால் காலிந்தி, கலிந்த தனயா என்றும் பெயர் உண்டு. இப்ப யமனுடைய தங்கையானபடியால் யமஸ்வசா, சூரிய பகவானுடைய பெண்ணானபடியால் சூரிய தனயா, தபன தனயான்னு பெயர். அங்கே கலிந்தம்ங்கிற மலையிலிருந்து ஓடி வருகிறபடியால் கலிந்த தனையா இல்ல காளிந்தி என்று அவளுக்கு பெயர் சொல்லப்படுகிறது. அப்ப யமனுடைய தங்கையாக பிறந்து அவளே ஒரு புண்ணிய நதியாக ஓடி வருகிறாள். இன்னொரு அர்த்தம், யச்சதி விராமம் கங்காயாம் இது யமுனா. எந்த ஒரு நதியானது கங்கையில் சென்று தான் கலந்து விடுகிறதோ அதற்கு யமுனான்னு பெயர்னு சொல்றார். விஸ்ராமம், தான் ஓய்வெடுத்துக் கொள்கிறது. தான் ஓடி வந்து பிரயாகையில் வந்து யமுனையும் கங்கையும் கலந்துடுறதோ இல்லையோ, அப்ப கங்கையில் தான் சென்று கலந்து ஓய்வு பெறுகிறபடியால் யமுனா என்று பெயர் என்றும் கூறுகிறார்கள். அப்ப யமுனைக்கு இத்தனை பெயர் காரணங்கள் அந்த கண்ணன் தெரிவிக்கிறார். பஞ்ச யோஜனம் ஏவம் ஹி வனமே தேக ரூபகம் காளிந்தீயம் சுஷும்னாக்கியா பரமாமிருத வாகினி. இந்த 5 யோஜனைகள் அளவுக்கு இந்த பிருந்தாவனம்னு இருக்கே, இது முழுவதுமே நானே என்று நினைத்துக்கொள். பகவான் தான் பிருந்தாவனம்ங்கிற இடத்தையே உருவாக்கினார். அது ஒரு முள்காடாகத்தான் இருந்தது. ஆனால் மாடுகள் எல்லாம் மேய்வதற்கு இடம் வேண்டும் என்பதற்காக முள்காடாக இருந்த இடத்தை மேய்ச்சல் நிலமாக மாற்றினார். கவாம் விருத்திம் அபீப்சதா, மனசால் மாற்றினார். கனியால ஒன்றும் பண்ணலாம் மாத்தல, தான் தியானித்து அந்த இடத்தை தன்னுடைய சங்கல்பத்தாலே மாற்றி விட்டார். அந்த பிருந்தாவனத்தை சொல்லி இது அனைத்தும் என்னுடைய உடலாகவே கருதுங்கள். அதில் இருந்த நடுவில் யமுனான்னு ஓடுறதே, சுஷும்னான்னு ஒரு பெயர் சொல்றார். கண்ணன் யமுனைக்கு கொடுத்த பெயர் சுஷும்னான்னு ஒரு பெயர் சொல்கிறார். யமுனா யா சுஷும்னாக்கியா பரமாமிருத வாகினி, உயர்ந்த அமிர்தத்தையே தாங்கிச் செல்லுகிறாள். அப்ப கங்கை பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை தாங்கிச் செல்லுகிறாள். அது ஸ்ரீபாதமும் அமுதம்தான், அதுவும் அமுதம் போல் இனிமையானது. ஆனால் அவர் வாய் கொப்பளித்த அமுதம் கற்பூரம் நாருமோ கமழப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோன்னு ஆண்டாள் பாடுகிறாள். பகவானுடைய அதர ரசம், அவர் உண்டு கொடுத்த மிச்சல் எவ்வளவு இனிமையாக இருக்கும், அதை போல இந்த காளிந்தி என்கிற யமுனையும் இனிமையாக இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். இது யமுனையுடைய பெருமை. அப்ப வராகப் பெருமான் இது கங்கையை விட உயர்ந்ததுன்னு தெரிவிக்கிறார். கண்ணன் தான் விளையாடி வாய்க்கொப்பளித்து படிக்கம்னு வைப்பாடு இல்லையோ, பகவானுக்கு திருவாராதனம் செய்யும் போது பஞ்சபாத்திரம்னு முன்னாடி வைப்பா. அர்க்யம், பாத்தியம், ஆச்சமனீயம், ஸ்நானீயம், சர்வார்த்ததோயம்னு 5 இருக்கும். அவருக்கு கை அலம்பிக்கிறதுக்கு 1, கால் அலம்பிக்கிறதுக்கு 1, தான் உண்பதற்கு ஆச்சமனீயம் ஆச்சமனம் பண்ணுவதற்கு 1, குளிப்பதற்காக ஒரு பாத்திரம் அல்லது அருந்துவதற்காக ஒரு பாத்திரம். சர்வார்த்ததோயம்னால் ஒரு காலுக்கு தீர்த்தம் கொடுத்துட்டு உடனே கைக்கு தீர்த்தம் கொடுக்கறச்சே ஒரு தடவை அலம்பிக்கணும். அப்போ ஒவ்வொரு தீர்த்தத்தையும் கொடுத்து விட்டு இந்த நடுவில் இருக்கிற பாத்திரத்தில் அந்த உத்தரணியை கழுவிக்கொள்ள வேண்டும். அப்புறம்தான் அடுத்த தீர்த்தத்தை எடுத்து கொடுக்கணும். அப்போ சர்வார்த்த தோயம்னு இருக்கு. திருவாராதனம் பார்த்தீங்கன்னால் ஒரு வட்டிலேருந்து எடுத்து பகவானுக்கு அம்சைவார் கொடுத்துட்டு அதை எடுத்து ஒரு படிக்கம்னு ஒன்றுத்தில் போடுவா. இப்படி ஒரு வளைவாக இருந்து கீழே ஒரு கால் மாதிரி இருக்கும். ஸ்படிகம்னு பேர், படிக்கம்னு தமிழில் பேர் சொல்கிறோம். அந்த படிக்கம் எப்படி பகவானுக்கு உள்ளதோ, இப்போ யமுனா நதியே ஒரு படிக்கம். பகவான் உமிழ்ந்த அனைத்து நீரையும் யமுனை பிடித்து வைத்து கொண்டிருக்கிறாள். அப்ப அது அவ்வளவு புண்ணியமான நதி என்று சொல்லப்படுகிறது. அந்த யமுனையைத்தான் பகவான் பிறந்த நாளன்றே கடந்தார். ஒருத்தி மகனாய் பிறந்து
ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. 2 பேருக்கும் ஒருத்தின்னு ஆண்டாள் சொல்லிட்டார். பேரையே சொல்லலை. பல இடங்களில் யசோதை என்றெல்லாம் திருப்பாவையில் பேர் உண்டு. இந்த இடத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஏன் பேர் சொல்லனால் ஒருத்தின்னு எதற்கு சொல்லணும்? தேவகி மகனாக பிறந்து ஓரிரவில் யசோதை மகனாக ஒளித்து வளரன்னு சொல்லியிருக்கலாம். ஒருத்தி என்றால் இணையற்றவள்னு ஒரு பொருள் உண்டு. இந்த ஊரில் அவர் ஒருத்தர், வித்வான்களில் அவர் ஒரு வித்வான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவரை போல நிகரான வேற வித்வான் கிடையாது. அர்ஜுனன் ஒரு வில்லாளி, மற்றவாள்லாம் வில்லாளி இல்லைன்னு தானா கிடைக்குமோ இல்லையோ? அப்போ ஒருவன் என்று சொன்னால் அத்விதீயன், நிகரற்றவன் ஒரு பொருள் உண்டு. இல்லாட்டா ஒருவன் எதுக்கு சொல்லணும்? ஒரு தேவகி ஒருத்தி தான். தேவகி 2 பேராவா இருப்பா? இப்போ ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு சொன்னால் 2 பேருக்கு மகன் அல்லன்னு அர்த்தம் அல்ல. அங்க ஒருத்தி என்றால் இணையற்றவளான தேவகின்னு அர்த்தம். அப்ப ஒருத்தி மகனாய் பிறந்தான். என்ன இணை கிடையாது. கண்ணனை தன்னுடைய வயிற்றிலே பெற்றெடுத்தாள் என்கிற பெருமை அவளுக்கு மட்டும்தானே உண்டு. அது யசோதைக்கு கிடையாது. அதனாலே அவளை இணையற்றவள் ஒருத்தின்னு சொன்னார். இன்னொரு பக்கம் யசோதை அவளையும் ஒருத்தின்னு சொல்லுகிறாள். ஏன்னா யசோதைக்கும் இணையானவர்கள் கிடையாது. பெற்றது இந்த தேவகி பெற்றாளே தவிர அவன் வளர்ந்த சரித்திரங்கள் அனைத்தையும் லீலைகள் அனைத்தையும் யசோதை தானே கண்டாள். குன்னினால் கூட கவித்ததும் கோலக்குறவை கோத்ததும் குடமாட்டும் கண்ணினால் விளவெறிந்ததும் காலால் காளியந்தலம் இதித்தது முதலா வெண்ணிசேர் பிள்ளை நல் விளையாட்டம் அனைத்திலும் அங்கென் உள்ளமுள் குளிர ஒன்னும் கண்டிடப் பெற்றிலே நடியேன் காணுமாறி நீ உண்டெனில் அருளே என்று தேவகி பிரார்த்திக்கிறார். திரும்ப காராகிரகத்துக்கு தேவகியை விடுவித்தானோ இல்லையோ, தேவகியும் வசுதேவனையும். அப்ப பிரார்த்திக்கிறார். குன்றினாலே குடை கவித்தாயாமே, கோவர்தனத்தை தூக்கி காத்தாயாமே. குடமாடுதல்னு ஒன்று, குறவக்கூத்து குடக்கூத்துன்னு கண்ணன் ஒன்று ஆடுவாராம். இந்த கையில் குடங்களை வச்சுக்கணும். 4-5 குடத்தை வச்சுட்டு இப்படி எல்லாத்தையும் ஆகாசில் தூக்கி போட்டு பிடிக்கணும். அது கீழே விழாமல் அதை தூக்கி போட்டுட்டே இருக்கணும். அதே சமயத்தில் இடுப்பில் பேரி வாத்தியம் ஒன்று கட்டின்னு இருப்பாராம். அதையும் வாசிக்க வேண்டும். அப்போ மேலே குடத்தை தூக்கி போட்டுண்டே பேரி வாத்தியத்தையும் வாசிக்க வேண்டும். குடக்கூத்துன்னு இதற்கு பெயர். அதில் கண்ணன் நல்ல கைதேர்ந்தவன். கோலக்குறவை கோத்ததும் அந்த ராசக்கிரீடை செய்தாயாமே கோபிகைகளோடு. குடமாட்டும் கல்லினால் விளவெறிந்ததும் ஒரு கண்ணுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டிக்குள்ள ஒரு அசுரன் வந்தார். ஒரு விளாம்பழத்துக்குள்ள ஒரு அசுரன் இருந்தார். இவரை தூக்கி சுழட்டி அந்த விளாம்பழத்து மேலே அடித்தார். 2 பேரும் மோதிண்டு உயிர் பெடுத்து. கன்றினால் விளவெறிந்ததும் காலால் காளியன் தலை மிதித்தது முதலா, காளிங்கனுடைய தலையிலே ஏறி தான் நர்த்தனம் ஆடினார். இது அனைத்தையும் வெண்ணிசேர் பிள்ளை நல் விளையாட்டம் அனைத்திலும் அங்கென் உள்ளமுள் குளிர ஒன்னும் கண்ணிடர் பெற்றிலே நடியேன். இது எதையுமே நான் பார்க்கவில்லை. அனைத்தையும் தெய்வநங்கை யசோதை பெற்றாள். யசோதைக்கு தான் பாக்கியம் கிடைத்ததே தவிர எனக்கு அந்த எந்த பாக்கியமும் கிடைக்கவில்லை. அதனால் காணுமாறி நீ உண்டெனில் அருளே. மறுபடியும் ஒரு முனை எனக்கு காட்ட முடியும் என்றால் நீ காட்ட வேண்டும்னு தேவகி பிரார்த்திக்க பகவான் மறுபடியும் ஒரு முறை அனைத்து சரித்திரங்களையும் அவள் கண் முன்னால காட்டினாராம், அவளுடைய ஆசை தீர்வதற்காக. அப்ப தேவகிக்கு ஏற்றம், இணையற்றவள், கண்ணனை பெற்றவள் அவள்தான். ஆனால் யசோதைக்கும் ஏற்றம் உண்டு. அவளை போல இன்னொருத்தி கிடையாது. கண்ணன் வளர்ந்த அனுபவத்தை அவள்தான் சேவித்தாளே தவிர வேறு யாரையும் சேவிக்க விடவில்லை, யாரும் சேவிக்கவில்லை. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.